வணக்கம் ஜெயஹிந்த். நம்ம இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்க்க போகிறோம். என்னன்னா நவுன் ப்ரொனவுன். நவுன் ப்ரொனவுனை பேஸ்னு சொல்கிறோம். பேஸ் அப்படின்னு ஏன் சொல்கிறோம்னா, ஒரு மொழி பேசுறதுக்கு ஒரு வாக்கியம் வேணும், சென்டென்ஸ் வேணும். அந்த சென்டென்ஸ் உருவாகிறதுக்கு ரெண்டு விஷயங்கள் அவசியம். ஒன்று நவுன், இன்னொன்று வெர்பு. ஸோ அந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று நவுனுங்கிறதுனால இதை நம்ம பேஸ்ன்னு சொல்கிறோம். எந்த ஒரு மொழியும் பேசும்போது அதனுடைய நவுன் பேர் இல்லாமல் நம்மளால பேசவே முடியாது. அதை நவுன்னு சொல்கிறோம், ரைட்? இந்த கிளாஸில் நவுன் அப்படின்னா நம்ம கடைசி ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நம்ம கிளாஸோடைய என்டையர் செஷன்லையும் நம்ம ஒவ்வொரு பொருளுக்கும் பேர் பார்த்துட்டே தான் இருக்க போகிறோம். அதனால இந்த கிளாஸில் நம்ம நவுன் பார்க்கல. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரொனவுன். ப்ரொனவுன்னா என்ன அப்படின்னா, நவுனுக்காக வரக்கூடிய ஒரு பேர் தான் ப்ரொனவுன். என்னன்னா, இப்போ நம்ம தமிழ்லேயே பேசுகிறோம். ஒவ்வொரு நேரம் பேசும்போதும் ஒருத்தருடைய நேமே சொல்கிறோம் அப்படின்னாலும் திரும்ப திரும்ப அவங்களுடைய பேரை நம்ம சொல்லிட்டே இருக்கும்போது அந்த லாங்குவேஜினுடைய சுவை குறைஞ்சிரும். அதுக்காக தான் நம்ம ப்ரொனவுன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறோம், ரைட்? இங்கே தமிழில் என்னெல்லாம் ப்ரொனவுன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஹிந்தியில் என்னென்ன சொல்லுவோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் தமிழ்ல என்ன சொல்லுவோம்? நான் அப்படின்னு சொல்லுவோம். நான். அதுக்கப்புறமா நீ. நான், நீ. அப்புறம் இதனுடைய ப்ளூரல் நாம், நாங்கள். நாம், நாங்கள். அதுக்கப்புறமா இதனுடைய ப்ளூரல் நீங்கள். நீங்கள். சரியா? நான், நீ, நாம், நாங்கள், நீங்கள். அதுக்கப்புறமா அவன், அவள், அது. அவன், அவள், அது. நம்ம பொதுவாக இங்கிலீஷ்ல சொன்னோம்னா ஹி, ஷி, இட்னு சொல்லுவோம். அதை தான் இங்க என்ன சொல்றோம்? அவன், அவள், அது. ஓகே. அதுக்கப்புறமா மரியாதையா சொல்லுவோம். சிங்குலர் வித் ரெஸ்பெக்ட். மரியாதையா சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? அவர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இதனுடைய ப்ளூரல் என்ன சொல்லுவோம்? அவர்கள். இதனுடைய ப்ளூரல் அவைகள். அவர்கள், அவைகள். ஓகே. அதுக்கப்புறமா இங்க அவன் சொல்லியாச்சு. இங்க என்ன சொல்லுவோம்? இவன், இவள், இது. இவன், இவள், இது. அதுக்கப்புறம் இங்க அவர்னு சொன்னோம். இங்க என்ன சொல்லலாம்? இவர் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் இதனுடைய ப்ளூரல் ஆப்வியஸ்லி என்ன வரும்? இவர்கள், இவைகள். இவர்கள், இவைகள். ஓகேவா? தமிழ்ல இது எல்லாம் தான் நம்ம ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு ஹிந்தியில என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தமிழ்ல இருந்து வந்ததுதான் ஹிந்தி. தமிழை விட ஹிந்தி ரொம்ப ரொம்ப ஈஸின்னு சொல்லியிருக்கோம். அது எப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து பார்க்கலாம். சரியா? கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்களாவே சொல்லுங்க, தமிழ் ஈஸியா ஹிந்தி ஈஸியா? ரைட்? ஓகே. நான். நான் அப்படின்னா ஹிந்தியில் என்ன சொல்லுவோம்னா மே. நான் அப்படின்னா மே. நீ அப்படின்னு சொன்னோம்னா என்ன சொல்லுவோம்? ஹிந்தினா என்னன்னு தெரியாதவங்களுக்கு கூட இந்த வார்த்தை என்ன அப்படிங்கிறது தெரியும். நீ அப்படின்னா தும். ஓகே. நாம், நாங்கள். இந்த ரெண்டுக்குமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹம் அப்படின்னு சொல்லுவோம். ஹம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு வார்த்தை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஹம் லோக் அப்படின்னு சொல்லலாம். ஹம் லோக் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல லோக் அப்படின்னா என்னன்னா, பொதுவா லோக் அப்படின்னா மக்கள்னு சொல்லுவோம். நம்ம நார்மலா நம்ம இதுல பார்லிமெண்ட் சேம்பர்ல எல்லாம் பார்த்திருப்போம். லோக்சபா, ராஜ்யசபா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதுல வேற ஒன்றும் இல்லை, லோக்சபா அப்படிங்கிறது மக்களவை, அவ்வளவுதான். ஸோ இந்த இடத்துல லோக் அப்படின்னா மக்கள். இந்த இடத்துல நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா ப்ளூரல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்றதுக்காக நம்ம இந்த லோக் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றோம். ரைட்? ஓகே. அடுத்ததா
நீங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை. இதை வந்து ஹிந்தியில நம்ம 3 டைப்பா பார்க்க போறோம். 3 டைப்பா பார்க்க போறோம். தமிழ்ல ஒரே ஒரு வார்த்தையில தான் சொல்றோம் நீங்கள்னு. ஹிந்தியில எப்படி பார்க்க போறோம்னா, யாரெல்லாம் நம்ம நீன்னு சொல்ல முடியுமோ, யாரெல்லாம் நம்ம நீன்னு சொல்லுவோம், நம்ம வயசுல விட சின்னவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம என்ன சொல்லுவோம், நீன்னு சொல்லுவோம். ஸோ நீன்னு சொல்லக்கூடியவங்க மோர் தென் 1 இருக்கிறாங்க. சப்போஸ் இப்போ நம்ம குழந்தைகளே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, தம்பிகளா என்னடா பண்றீங்க, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்போம். நீங்க இங்க வாங்க, குழந்தைகளா நீங்க இங்க வாங்கன்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல ரெஸ்பெக்ட் கிடையாது, பட் ப்ளூரல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்றோம். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தும் லோக் அப்படின்னு சொல்லுவோம். தும் லோக். யாரெல்லாம் நம்ம தும்னு சொல்ல முடியுமோ அவங்க ப்ளூரலா இருக்கிற இடத்துல தும் லோக் அப்படின்னு சொல்றோம். ரைட்? ஓகே. அடுத்தது செகண்ட் டைப் யாரு அப்படின்னா, சிங்குலர் வித் ரெஸ்பெக்ட். இட் மீன்ஸ் யாரோ ஒருத்தர் இருக்காங்க. சப்போஸ் இப்போ அப்பா இருக்காங்கன்னு வச்சுக்கோம், நம்ம எப்படி சொல்லுவோம், அப்பா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கிறோம். ஸோ சிங்குலர், அவர் ஒருத்தர் தான், பட் நம்ம மரியாதையா சொல்றோம். அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆப். எப்படி ப்ரொனன்சியேட் பண்ணுவோம், ஆப். ஓகே. அதே மாதிரி மதிக்கக்கூடிய இடத்துல மோர் தென் 1 அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஆப் லோக் அப்படின்னு சொல்லுவோம். ஆப் அப்படிங்கிறவங்க சிங்குலர், மரியாதையா சொல்றோம். அவங்க மோர் தென் 1 இருந்தா என்ன சொல்லிடுறோம், ஆப் லோக் அப்படின்னு சொல்லிடுறோம். ரைட்? ஓகே. நெக்ஸ்ட், அவன், அவள், அது. இந்த 3க்குமே ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா ஓ. ஓ. நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், எழுத்து வழக்கம் வேற, பேச்சு வழக்கம் வேற. சரியா? சோ எழுத்து வழக்கம் அப்படின்னு போகும்போது இந்த யக் வக் அப்படிலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் அதெல்லாம் எழுத முடியுமே தவிர we cannot speak it. ரைட்? ஸ்பீச்ல அந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ண முடியாது. பேசும்போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஓ அப்படின்னு தான் சொல்லுவோம். சரியா? ஓகே. பட் அவன், அவள், அது அப்படிங்கிறது இந்த ஒரே ஒரு ஓங்கிற எழுத்துனால டிஃபைன் பண்ண முடியுமா அப்படின்னா இந்த இடத்துல அது டிஃபைன் பண்ண முடியாது. அதுக்கு பின்னாடி வரக்கூடிய வார்த்தைகளை வச்சு நம்ம அதை வந்து பார்த்துக்கலாம். சரியா? இந்த இடத்துல மட்டும். இதுக்கப்புறமா பின்னால நம்ம ஃபர்தர் கிளாஸ் போகும்போது அது எப்படி மீன் பண்ணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் சொல்லி கொடுக்குறேன். ரைட்? இப்போ இந்த இடத்துல ஓ லடுக்கா அப்படின்னு சொல்றோம். லடுக்கானா பொதுவா எல்லாருக்குமே தெரியும், லடுக்கானா பையன். இப்ப என்ன சொல்றோம், அந்த பையன் அப்படின்னு சொல்றோம். அந்த பையன் அப்படின்னா என்ன சொல்லணும்னா ஓ லடுக்கா. ரைட்? ஓகே. அடுத்ததா அந்த பொண்ணுன்னு சொல்றோம். எப்படி சொல்லுவோம், ஓ லடுக்கின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே. இப்போ அந்த புக்குன்னு சொல்லணும். அந்த புக். இப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா ஓ புக். இது என்னடா ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்களே, புக்குன்னு எழுதி போட்டிருக்காங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்ம வெரி ஃபர்ஸ்டே சொல்லி இருந்தோம், நம்ம பேசக்கூடியது பிராக்டிக்கலான கிளாஸ், பிராக்டிக்கலான ஹிந்தி தான் பேச போறோம். இதுல எப்படி இருக்கணும் அப்படின்னா 50-50 தான். இது நம்ம கோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்லயே சொல்லி இருக்கிறோம். 50-50. இட் மீன்ஸ் என்னன்னா நம்ம 50% ஹிந்தி பேச போறோம் அண்ட் 50% இங்கிலீஷ்ல பேச போறோம். காரணம் வேற ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு நம்ம நடைமுறையில வீட்லயே பேசுறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம தமிழையே எடுத்துக்கோங்க. எத்தனை பேர் நம்ம 100% நம்ம தமிழ் பேசுறோம்? 100%ங்கிறதே இங்கிலீஷ் தான். சரியா? வீட்டில் இருக்கிறோம், வீடுன்னு சொல்றோம். படுக்கை அறை அப்படின்னு நம்ம யாராவது சொல்றோமா? கண்டிப்பா சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம்? பெட்ரூம். அதே மாதிரி சமையல் அறை, சமையல் அறைன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்லை, கிச்சன். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே எதெல்லாம் முன்னால இருக்கிறவங்களால புரிஞ்சுக்க முடியுமோ அந்த எல்லா வார்த்தையிலையுமே கண்டிப்பா நம்ம இங்கிலீஷ்ல பேசலாம். அதுதான் நடைமுறைக்கு சரியா இருக்கும். நடைமுறைக்கு இன்னைக்கு நிலைமைக்கு நம்ம 100% தமிழ் பேச முடியுமா அப்படின்னா கண்டிப்பா பேச முடியாது. அப்படி பேசணும் அப்படின்னாலும் அது பிராக்டிக்கலா இருக்காது. அதே மாதிரி தான் ஹிந்தியுமே. இங்க நம்ம என்ன பண்ண போறோம், 50% இங்கிலீஷ், 50% ஹிந்தி. சரி, ரைட். அகைன் பாருங்க, இந்த இடத்துல அந்த புக்குன்னு சொல்லணும். அப்ப என்ன சொல்லலாம், ஓ புக்.
இந்த புக்குங்கிறது எல்லாருக்குமே புரியக்கூடிய ஒரு வார்த்தை. சரியா? ஓகே. அடுத்து அவன் அவள் அது அப்படிங்கும்போது ஓன்னு சொன்னோம். இப்ப அந்த பையன் சொல்லும் போது ஓல் எடுக்கான்னு சொன்னோம், அந்த பொண்ணு ஓல் எடுக்கின்னு சொன்னோம். இந்த மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வார்த்தைகள் இருக்கு இல்லையா, இது இருந்தாதான் நம்ம அதோட சேர்த்து சொல்ல போறோம். அந்த பையன் அப்படின்னா தான் ஓல் எடுக்கான்னு சொல்ல போறோம். பட் அவன் அவள் அது அப்படின்னு தனிப்பட்ட முறையில வந்தா ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் சொல்ல போறோம். என்னது? ஓ. இது எப்படி அப்படிங்கிறத கிளாஸ் நம்ம கண்டினியூ பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்றேன். ரைட்? அடுத்ததா அவர், அகைன் என்ன சொல்ல போறோம்? ஓ. இந்த இடத்துல அந்த ஆபீசர்னு சொல்றோம். சரிங்களா? அந்த ஆபீசர்னு சொல்லும் போது நம்ம ஹிந்தியில சொல்லணும்னா என்ன சொல்லிடலாம்? ஓ ஆபீசர். முடிஞ்சு. ஆபீசர் இஸ் ஆபீசர், எல்லாருக்குமே தெரியும். அடுத்தது அவர்கள் அவைகள். இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஓ லோக் அப்படின்னு சொல்றோம். ஓ லோக் ப்ளூரல். ரைட்? ஓகே. அதே மாதிரி இவன் இவள் இது, இதுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா ஏ. இங்க ஓன்னு சொன்னோமா, அவன் அவள் அதுனா ஓன்னு சொன்னோமா, அதே மாதிரி இவன் இவள் இது அப்படின்னா ஏ. அகைன் பாருங்க, இந்த பையன் அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஆப்வியஸ்லி ஏ லடுக்கா, ஏ லடுக்கா. சரியா? அதே மாதிரி இந்த பொண்ணு அப்படின்னு சொன்னா என்ன சொல்லலாம்? ஏ லடுக்கி. சிமிலர்லி ஏ புக் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா இந்த புக் அப்படின்னு அர்த்தம். ரைட்? ஓகே. பட் இவன் இவள் இது அப்படின்னு வரும்போது அதுக்கு ஒரே ஒரு எழுத்து நம்ம என்ன சொல்றோம்? ஏ. ரைட்? ஓகே. அடுத்தது இவர்னு சொல்றோம். அகைன் என்ன வார்த்தை சொல்றோம்? ஏ. இந்த ஆபீசர்னு சொல்ல போறோம். அப்ப என்ன சொல்லுவோம்? ஏ ஆபீசர். முதல்ல அந்த ஆபீசர்னு சொல்லும் போது ஓ ஆபீசர்னு சொன்னோமா, அதே மாதிரி இப்போ இந்த ஆபீசர்னு சொல்லும் போது ஏ ஆபீசர் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஓகே. இவர்கள் இவைகள் இப்போ எல்லாருக்குமே தெரியும். ஆப்வியஸ்லி அங்க என்ன வரும்? ஏ லோக். இங்க ஓ லோக்னு சொன்னோம், இங்க என்ன சொல்றோம்? ஏ லோக். ரைட்? இப்போ அகைன் ஒரு டைம் பாருங்க, இதை நான் ப்ரொனன்சியேட் பண்ணிடுறேன், திரும்ப தெளிவா கேட்டுக்கோங்க. மறுபடியும் இத ரிட்டன் ரிப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ரீப்ளே, மறுபடியும் இதை பிளே பண்ணி ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெளிவா கேட்டுக்கோங்க. பொதுவா எந்த ஒரு லாங்குவேஜா இருந்தாலுமே நமக்கு எவ்வளவு வார்த்தை தெரியும் அப்படிங்கிறத விட நம்ம அதை எப்படி உச்சரிக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். சரியா? வார்த்தைகள் தெரியும், ஆனா உச்சரிப்பு சரியா இல்லை அப்படின்னா தெரிஞ்ச வார்த்தைக்கு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. ரைட்? சோ ப்ரொனன்சியேஷன் மஸ்ட் பி கிளியர். ரைட்? ஓகே. இப்போ இந்த இடத்துல நான் அப்படின்னு சொல்றோம். நான்னா மே. நிறைய நம்ம யூடியூப் சேனல் பார்க்குறோம், நிறைய புக்ஸ் எல்லாம் பார்க்குறோம். இதுல எல்லாம் அதுக்கு ஸ்பெல்லிங் வேற மாதிரி எழுதி போட்டிருக்காங்களே சார், மெயின் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஸோ நான் ஃபர்ஸ்டே கிளியரா சொல்லிட்டேன், இது வந்து பிராக்டிக்கலா பேசக்கூடியது, இதை மற்ற எந்த ஒரு இடத்துலையும் கம்பேர் பண்ண வேண்டாம். சரி, நான்னா மே, நீ தும், நாம் நாங்கள், ஹம் ஹம்லோக். இந்த ரெண்டுமே ஒரே வார்த்தை தான். இங்கிலீஷ்ல நம்ம வீன்னு சொல்லுவோமா, அதே மாதிரி தான். ஹம் ஹம்லோக். அடுத்தது நீங்கள். நீங்கள்ங்கிறத நம்ம இங்க மூணா பார்த்தோம். தும்லோக், ஆப் ஆப்லோக். ரைட்? அடுத்தது அவன் அவள் அது ஓ, அவர் ஓ, அவர்கள் அவைகள் ஓ லோ, இவன் இவள் இது ஏ, இவர் ஏ, இவர்கள் இவைகள் ஏ லோ. ரைட்? ஓகே. இதுல பாருங்க, நம்ம வெறும் ஓ ஏ இந்த ரெண்டு எழுத்தை மட்டுமே வச்சு இவ்வளவு பெரிய ப்ரொனவுன் அப்படிங்கிற பாட்டையுமே கவர் பண்ணியாச்சு இல்லையா? சோ இப்ப சொல்லுங்க, ஹிந்தி ஈஸியா தமிழ் ஈஸியா? எல்லாருக்குமே தெரியும் இந்த ஒரே ஒரு 2 எழுத்தை மட்டுமே வச்சு சொல்றோம். ஸோ ஆப்வியஸ்லி தமிழை விட ஹிந்தி ரொம்ப ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ். தமிழை விட அப்படிங்கிறத விட ரொம்ப உள்ளதுலேயே லாங்குவேஜ்ல ரொம்ப ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ் ஹிந்தி தான். சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்க எழுதி பார்த்துக்கோங்க, உங்க கையில் இருக்கிற மெட்டீரியலை ரெஃபர் பண்ணுங்க, இதை ஹோம்ஒர்க் எழுதுங்க.
எழுதி பார்த்து ப்ரொனன்சியேட் பண்ணி பாருங்க. ஸோ தட் ஏன்னா இதுதான் வந்து பேஸு, இதை வச்சு தான் அடுத்து நம்ம பேச போறோம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே இதுதான் ஃபர்ஸ்டா வந்து நிற்கும். இதுல ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்க வேண்டியது அவசியம். ரொம்ப சின்னது, பட் கிளியரா படிச்சுக்கோங்க. அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.